லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பெருத்த வருமானம் பங்குச்சந்தையில் கிடையாது. பட் அடுத்த 3 வருஷம், அடுத்த 4 வருஷத்தில் ஒரு அலாதியான லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்திய பங்குச்சந்தை. சிறு முதலீட்டாளர்கள் வந்து நேரடி பங்குச்சந்தை முதலீட்டுக்கு போக வேண்டாம், ரேதர் டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணி அதில் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீண்ட காலத்தில் அவங்களுக்கு பலன் வந்து கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொக்கலிங்கம் பழனிப்பன் இருந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பங்குச்சந்தை எடுத்துக்கலாமே சார், இந்த வார்னால இந்திய பங்குச்சந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? டெஃபினட்டாக உயரலை. ஏன்னா லாஸ்ட் பீக்கு 2024 லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பெருத்த வருமானம் பங்குச்சந்தையில் கிடையாது. அதை ஒட்டி மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கும் அந்த அளவு கடந்த 2 வருஷத்தில் போட்டவங்களுக்கு, அதுக்கு முன்னால் போட்டவங்கலாம் நல்ல லாபத்தில் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. கடந்த 2 வருஷத்தில் போட்டவங்களுக்கு வந்து 3%, 5% அது மாதிரி ரிட்டர்ன் காமிக்கும். சில கேசஸில் நெகட்டிவ் ரிட்டர்னும் காமிக்கலாம். பட் ஆனால் நம்ம வந்து இந்த பங்குச்சந்தையில் போடுறதோ அல்லது பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுறதோ வந்து மினிமம் வந்து ஒரு 5 வருஷம் 7 வருஷத்துக்கு தேவைப்படாத தொகையை தான், லாங் டேர்முக்குள்ள பணத்தை தான் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட சொல்கிறோம். இன்னொன்று வந்து கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்னு இருக்குது, டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள்னு சொல்லுவோம். டெட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ரிஸ்கே இல்லை, ஒரு 6% தாராளமாக கிடைச்சிடும், 6-6.5% கிடைச்சிடும். அதில் ரிஸ்கே கிடையாது, அசலுக்கு மோசம் இல்லை. பட் இந்த பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து நீண்ட காலத்தில் ஒரு 12-13% வருஷத்துக்கு தரும் அப்படிங்கிறோம். அப்போ எஃப்டியை விட கிட்டத்தட்ட டபுளாக தந்திருக்கு, அதை விட கூடவே தந்திருக்கு கடந்த காலங்களில். ஸோ அப்போ அந்த மாதிரி லாங் டேர்முக்கு தேவைப்படாத பணத்தை தான் கொண்டாந்து போட சொல்கிறோம். மாதம் மக்கள் வந்து எஸ்ஐபிலையும் போடுறாங்க, மாதம் 5,000, 10,000, 20,000, 50,000 போடுறாங்க. ஸோ இது பூரா போட்டுக்கிட்டே வரையில் நீண்ட காலத்தில் இருக்கவங்களுக்கு வந்து மார்க்கெட் இப்படி டவுனாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட போகிறது 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு. இப்போ யூனிட்டை வாங்குறது சீப்பாக வாங்கலாம். எப்படி தக்காளி நம்ம சீப்பாக இருக்கையில் வாங்கி தொக்கு போடுறோமோ அதே மாதிரி தான் இப்போ சீப்பாக இருக்கையில் அவங்க அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஏறி வரையில் அவங்களுக்கு எல்லாமே பெருத்த லாபமாக கொடுத்துரும். ஸோ எஸ், கடந்த 2 வருஷத்தில் பெருசாக இல்லை, பெரிய லாபம் இல்லை. பட் அடுத்த 3 வருஷம், அடுத்த 4 வருஷத்தில் ஒரு அலாதியான லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்திய பங்குச்சந்தை. எந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பீரியடை பார்த்தீங்கன்னாலும் இந்திய பங்குச்சந்தையும் சரி, இந்திய மியூச்சுவல் ஃபண்டுகளும் சரி ஒரு அலாதியான லாபத்தை கொடுத்துருக்கின்றன. ரொம்ப நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. எஃப்டியை விட நல்ல லாபத்தை, கோல்டு, ரியல் எஸ்டேட் எல்லாத்தையும் விட நீண்ட காலத்தில் பார்க்கையில் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் லாங் டேர்ம் முதலீடுகளை போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பங்குச்சந்தை அப்படின்னு சொன்னீங்க, ஜென்ரலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை வந்து நான் பங்குச்சந்தையில் நேரடியாக போட சொல்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு போதிய நுணுக்கங்கள் தெரியாது, போதிய நாலெட்ஜ் இருக்காது. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையில் இருக்காங்க, ஒரு ஃபண்டுக்காக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஸ்டாக் வாங்குறேன், ஏறி போச்சு இறங்கி, இந்த கவலையே வேண்டாம். சிறு முதலீட்டாளர்கள் வந்து பங்குச்சந்தை பக்கம் நேரடியாக செல்லவே வேண்டாம். அவங்க வேணுங்கிறதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலம், அதே பங்குச்சந்தையில் தான் மியூச்சுவல் ஃபண்டுகளும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளும் முதலீடு செய்கின்றன. ஸோ அந்த பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக பங்குச்சந்தையில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. டிசிப்ளின்டாக இருக்கும். ஒரு 1000 ரூபா போட்டாலும் அந்த 1000 ரூபாய்க்கு 50 கம்பெனியை விலைக்கு வாங்குவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஸோ அதனால் சிறு முதலீட்டாளர்கள் வந்து நேரடி பங்குச்சந்தை முதலீட்டுக்கு போக வேண்டாம், ரேதர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக மாதம் தொடர்ந்து செலுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு லாங் டேர்மில் சக்ஸஸ் நல்லா இருக்கும். எஃப்டியை விட டெஃபினட்டாக அதிகமான ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த வார் டைமில் வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து எந்தெந்த செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜென்ரலாக வந்து அதான் அந்த துறை சார்ந்த முடிவுகளை வந்து நம்ம எது பெர்ஃபார்ம் ஆகிருக்கு ஆகலைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வார் வந்துச்சுன்னா ஆட்டோமொபைல் அடிபடும், ஏன்னா ரேட்டு ஏறுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸு ஏறுது. இந்த வார் சமயம் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஐனால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஐடி கம்பெனி பூரா அடி வாங்குச்சு. இந்த வார் சமயத்தில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்கெல்லாம் அடி வாங்கினாங்க. பட் வேறஸ் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், இப்போ கம்பெனிஸ் லைக் என்டிபிசி, நெய்வேலி லிக்னைட்டு, இது போன்ற நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய பங்குகளுடைய விலை ஏறிச்சு. ஏன்னா இங்கிட்ட ஆயில் இல்லை, எல்லோரும் எலக்ட்ரிசிட்டிக்கு போகிறாங்க. அப்படிங்கையில் அதனுடைய விலைகள் ஏறிச்சு. வேறு அதர் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுனு.
ஸோ இது மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட துறைகளும், சில துறைகள் ஏறுகிறது, சில துறைகள் இறங்குகிறது. இது எல்லா சமயத்திலையும் நிகழக்கூடிய ஒன்று. எல்லா செக்மெண்ட்டுமே ஒரே மாதிரி growth இருக்காது. இந்த தலைவலியெல்லாம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மியூச்சுவல் ஃபண்டில் போட சொல்கிறோம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போடையில் அங்கே ஃபண்ட் மேனேஜர் இருக்கார். அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த செக்டார் அப் ஆகுது, எந்த செக்டார் டவுன் ஆகுது, எதில் நான் ஓவர் வெயிட், எதில் நான் அண்டர் வெயிட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து ஒரு முடிவெடுத்துறாரு. இந்த துறைகள் வந்து சாமானியனால ஒரு முடிவெடுக்க முடியாது. நம்ம இன்னைக்கு குறையுதுன்னு வாங்குவோம், டவான்னு ஏறும். அதே சமயம் ஒரு ஆட்டோமொபைல் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து இறங்குது வார் சமயத்தில் அப்படிம்போம். அதே சமயத்தில் சில ஆட்டோமொபைல் கம்பெனிகள் ஏறலாம். ஏன்னா அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன் அதிகமாக வச்சுருப்பாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் நல்லா நடக்குது. ஸோ இது மாதிரியான உள்ளுக்குள்ளேயும் நெட்டிகிரிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு சாமானிய சாமானியனால் போய் இதை புரிஞ்சிக்க முடியாது. இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இதில் வந்து அவங்க அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நாலெட்ஜும் வேணும், அதிக டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் திருப்பி நம்ம வந்து இப்போ ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவோம். டைவர்சிஃபைடு ஃபண்டுனா என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா ஸ்மால் கேப், மிட் கேப்பு, மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், இது எல்லாமே டைவர்சிஃபைடு ஃபண்டு தான். இவங்க வந்து எல்லா துறைகள்லையும் போய் முதலீடு செய்கிறாங்க. எந்த துறைகள் பாசிட்டிவாக இருக்கோ அதில் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறாங்க, எந்த துறைகள் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கோ அதில் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் எல்லா துறையிலையும் முதலீடு செய்கிறாங்க. ஸோ இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நல்லா க்ரோ ஆகும். அதனால் சிறு முதலீட்டாளர்கள் வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஸ்கீம்ஸை சூஸ் பண்ணி அதில் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீண்ட காலத்தில் அவங்களுக்கு பலன் வந்து கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். வேறு செக்டரல் ஸ்கீம்ஸ் எல்லாம் போனாங்கன்னா சில சமயங்களில் 5 வருஷம் 7 வருஷத்துக்கு கூட எந்திரிச்சு வராமையெல்லாம் இருந்திருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையெல்லாம் கடந்த 2008 டவுன் ஆன பிறகு திருப்பி எந்திரிச்சு வர்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் செக்டாரில் போய் மாட்டிக்காமல், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் போய் மாட்டிக்காமல் தங்களுடைய ஃபோக்கஸை வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வச்சாங்கன்னா லாபம் வந்து நீண்ட காலத்தில் உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தா வரும்போது, அதாவது இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து நல்லா திருப்ப முனையாக அமையும் அப்படின்னும், இது வந்து ஏற்றுமதி வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு, இது வந்து ஏற்றுமதி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எக்கனாமிக்ஸ்லாம் சொல்கிறாங்க சார். உங்கள் கருத்து என்ன சார் இதில்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூகேவோட வருஷத்துக்கு $1 பில்லியன் ஸ்டீல் நம்ம வந்து லோ டேக்ஸில் ஏற்றுமதி பண்ணலாம். அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ எந்தெந்த நாடோட இப்போ யூகே மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகளோட, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் போயிருக்கெல்லாம் சைன் பண்ணாங்க. இது மாதிரி யூகே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஐரோப்பாவோட போட்டிருக்கோம், யூரோப்பியனோட, ஸோ எல்லாரோடையும் போட்டிருக்கோம். எங்கெங்கெல்லாம் நமக்கு ஃப்ரீ ட்ரேட் இருக்க வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நல்லது தான். ஏன்னா நம்ம நாட்டிலேருந்து அவங்களுக்கு சில இதை வந்து லெஸ் டியூட்டியில் ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி அவங்க நாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிடுறோம், நம்ம லெஸ் டியூட்டியில் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் a win-win situation ஃபார் both the countries. அதனால் யூகே மட்டுமல்ல, இன்னும் பல நாடுகளோடையும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் வருது. நம்ம அது வந்து இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு ஓவராலில் ஃபேவரபுளாக இருக்கும். சில நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையிலிருந்து FISSலாம் வெளியே போகிறாங்கன்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் வந்து சார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக டாக்ஸேஷன் இருக்குது இந்தியாவில், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஹை வேல்யூவேஷனாக இருக்குது. இந்த சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க சார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை? அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கவனுக்கு, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா வீடு தான் நமக்கு உலகம், வெளியில் சிட்டிக்கு வந்தீங்கன்னா சிட்டி உலகம். ஸோ இப்போ வேறு சிட்டிக்கு போயிட்டீங்கன்னா இந்தியாவே நமக்கு உலகம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்புறம் உலகம் முறைஞ்சிட்டவனுக்கு அதுதான் ரியல் உலகம். இப்போ அது மாதிரி தான் FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும், அவங்களுக்கு வந்து உலகமே சந்தை. ஸோ இப்போ எங்கள் இந்தியாவில் வந்து ஏஐங்கிறது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்பெனிகள், நிறுவனங்கள் பெருவாரியாக இல்லை, சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இப்போ அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில், சவுத் கொரியாவில், ஜப்பானில், இங்கெல்லாம் வந்து தைவானு, இங்கெல்லாம் வந்து ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவாங்க. அங்கே போட்டு அங்கே ஒரு லாபத்தை சம்பாரிச்சிட்டு, ஐயோ நீ ஏஐ விழுக போகுது, ரொம்ப ஹாட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பணத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜூலையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் இந்தியாவுக்கு பணம் எடுத்துகிட்டு வந்தாங்க, 10-12 நாள். ஸோ அவங்க வந்து உலகம் பூரா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள். எந்த சந்தையில் எனக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு போய் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதே சமயத்தில் FDIன்னு இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்.
ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வருஷம் இந்தியாவுக்கு ஒரு 70 to 80 பில்லியன் டாலர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரீசெண்டாக கூட நம்ம 13 to 11 வந்திருப்போம் சார். கரெக்ட். இப்போ சமீபத்தில் ஒரு முதலமைச்சர் விஜய் கூட போயிட்டு கரூரில் ஷூ ஃபேக்ட்ரிக்கெல்லாம். ஸோ இப்போ அதெல்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்றது. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் எவ்வளோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குது, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம். ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு ஸ்டேபிள் மணி. ஏன்னா அவங்க இங்கே வர்றாங்க, ஆஃபீஸை வாடகைக்கு எடுக்கிறாங்க, ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க, மெஷினரி போடுறாங்க, உண்மையாகவே செலவழிக்கிறாங்க. இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து ட்ரேடிங் மணி, அது வரும் போகும், அவங்களும் வேணும். பட் அதை விட முக்கியம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து இந்தியாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.